அன்னைக்கு ஏன்டா நீ அடிச்ச? அது புலிகேசி அரசனை மட்டமாக பேசினாயே, அதற்காக. என்னடா பெரிய புலிகேசி? டாய், அவரை பற்றி தவறாக பேசாதே. அவர் பெரிய மாவீரன், தெரிந்து கொள். இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? ஒரு நாள் காட்டுக்கு கரடியை வேட்டையாட போயிருக்கான். அப்ப என்ன நடந்துச்சான் தெரியுமா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? அமைச்சரே, கொஞ்சம் பீதியான காடுதான் போல இருக்கிறது. பாதையை மறந்து விடாதீர்கள் ஐயா. உத்தரவு. ஏதேதோ கத்துகிறது. என்ன? அதோ பாருங்கள். அமைச்சரே, இது கரடி தானே? ஊருக்குள் வந்து பீதியை கிளப்பியதே அதே கரடி தான். என்னையே அது நம் குதிரை உயரத்துக்கு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதீர்கள். குதிரையை சிட்டாக தட்டினால் குறுக்கே நுழைந்து அரை நொடியில் அரண்மனையை அடைந்து விடலாம். வாருங்கள். முட்டாள்தனமாக பேச. அப்படி போனால் பின்னாலே வரும் வீரர்கள் நமக்கு முன்னாலே வேகமாக போய் ஊருக்குள் நம்மளை பற்றி கேவலமாக கூறி காரி துப்ப வைத்து விடுவார்கள். ஐயா, மூடிக்கொண்டிரு. கரடியின் கண்கள். அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ? அதுல என்ன சந்தேகம்? என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி? மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம். வாருங்கள். ஏன் பீதியை கிளப்புகிறாய்? நாம் பின்னால் தான் இவ்வளவு படையும் இருக்கிறது அல்லவா? அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. அமைச்சரே, அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது அம்மா, வாய்க்குள் என்ன வேடிக்கை? ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது மன்னா. குல தெய்வத்தை வணங்கினேன். வணங்குங்கள். ஐயோ, அமைச்சரே, லபக்கென்று கையில் பிடித்து விட்டதையா. ஐயோ, என்னடா அது? யாரையுமே காணவில்லை. என் குதிரை எங்கே? என்ன கரடி வருகிறது? வருகிறது வருகிறது. நான் என்ன செய்வேன்? வந்த பாதி வேறு மறந்து விட்டதடா சொக்கநாதா. அமைச்சர் என் காலில் விழுந்து கெஞ்சினானே, கேட்டேனா கேட்டேனா? அம்மாடி, எத்த தட்டி. நன்கு பயிற்சி எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் அண்ணா. தொடங்குங்கள். எங்கே அம்பு? ஐயோ, தலைக்கு குறிவித்தால் அல்லையில் போய் சொருகுதே. யாரங்கே? இந்த அம்பு எங்கே? மறுபடியும் சோதனையாக இருக்கின்றது. என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவைத்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம் அண்ணா. சித்திரமும் கைப்பழக்கம் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை.
என்ன இதையும் காணவில்லை? மலையை தாண்டி போய் விட்டதா? அமைச்சரே, மன்னா அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் மன்னா. எடுக்கலாம். அந்த கரடி இரவில் ஏதாவது ஓ வந்து மன்னா ஒன்று செய்யலாமே. நாம் இருவரும் சென்று 1 மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாமே. அமைச்சரே, மன்னா போ. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. கரடிய காரி துப்புன அரசன் அவன். குறி பார்த்து அம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன பேசு உடனே. ராஜகுரு எந்த ஒரு அசைவிலும் நம் நாடகத்தை கண்டுபிடித்து விடும் அபாயம் உண்டு. இனிதான் காய்களை எச்சரிக்கையாக நகர்த்த வேண்டும். காய் பழம் என்றால் காரியமாகாது. கத்தியை எடுத்து அடப்பில் போட்டால் தான் சரிப்பட்டு வரும். எந்த நேரத்திலும் புரட்சி படையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தரவு. வணக்கம் குருதேவா. அழைத்தீர்களாமே? குருதேவா குருதேவா குருதேவா. எனக்கு எதிராக செயல்பட நினைப்பவர்களுக்கு நீயும் ஒரு கைகோலியா? எங்கள் பரம்பரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் விளையாட்டில் ஜெயிப்பவர்களும் அல்ல, தோற்பவர்களும் அல்ல. நின்று வேடிக்கை பார்க்கும் மகா புனிதமான இடத்தைச் சேர்ந்தவர்கள். என்னை நம்புங்கள் ராஜகுரு. உண்மையை சொல். எனக்கு தெரிந்து தற்சமயம் ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. யாரை தேடுகிறாய்? நான் யாரையும் தேடவில்லை. பொய் சொல்லுகிறாய். என்னைத்தானே தேடினாய். நீ தேடும் அளவுக்கு நான் என்ன அப்படி தகுதியானவன்? ஏன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, போகிறவன் வருகிறவன் எல்லோரும் பொழுதுபோக்குக்காக என்னை பொறுத்து விட்டு போகிறான். அப்படி இருக்கும் பொழுது என் மீது உனக்கு எப்படி அபிப்பிராயம் வரும்? புலியாக இருந்தாலும் கூண்டுக்குள் அடைப்பட்டால் சவுக்கு அதை தழுவத்தானே செய்யும். ஆஹா, நீ என்னை புலி என்று சொன்னவுடன் என் உடம்பு புல்லரிக்கிறது. உங்களுக்குள் புலி இருப்பதை கண்டு கொண்டதாலா? போ. அப்படி என்றால்? அப்படி என்றால் நீ கருத்துக்களை கச்சிதமாக கவிக்குள்ளாய் போ என்று சொன்னேன். நீ சாதுரியக்காரி. சரி, உள்ளே வா, உள்ளே வா. அவர் இருக்கிறாரே. அவனை ஒரு பெருச்சாளி தொடையில் கடித்து சுருண்டு போய் கிடக்கின்றான். நீ தைரியமாக வா, வா, வா. ஐயோ, பூட்டி இருக்கே. கவலைப்படாதே, நீ கொடியடியா. உன் உடம்புக்கு கம்பி வழியாகவே வந்து விடலாம். அந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா. அது மேலே கொடு, மேலே கொடு. இப்பொழுது நீ வா என் செல்லமே. வா. எப்படி என் ராஜதந்திரம்? இது உங்களுக்காக. அப்படியா? சாப்பிடுங்கள். சுலாயினி, நேற்று எனக்காக கம்பங்களையும் கடலை துவையலும் கொடுத்தாய். இன்று குலா புட்டும் ஆமைக்கறியும் கொடுக்கிறாய். நீ மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் இளைத்து துரும்பாய் இருப்பேன். எனக்காக எத்தனை ஆபத்துகளை கடந்து வருகிறாய். யாருக்காவது தெரிந்து விட்டால் என்ன ஆகும்? யார் என்ன செய்வார்கள்? அரசனே வந்து நின்றாலும் முகரையை பேர்த்து விடுவேன். அப்படி சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் அவன் அரசன் அல்லவா? பாவம், அவனை எத்தனை பேர் தான் சாத்துவது? பற்றாக்குறைக்கு நீ வேறா? சூலாயினி, முதலாக உன்னை பார்த்த உடனே மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பாதிப்பு. சோத்தை கண்டாலே வெறுப்பு. தரையில் நடந்தால் அந்தரத்தில் நடப்பது போல் ஒரு பிரம்மை. அதுபோல சில நேரத்தில் நான் பேசுவதே பாட்டாக என் காதில் ரீங்க ஆரம்பிக்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பகிர் உணவு கேட்காமல் உறங்கிவிட்டது போலும், தலைக்கு மேல ஆயிரக்கணக்கான பிராந்துகள் சுற்றி சுற்றி பறப்பது போலவும் தோன்றுகிறது. இதெல்லாம் எதற்கான அறிகுறி? அம்மை நோய்க்கான அறிகுறி. அப்படியா? உண்மையாகவா? பிறகு என்ன? காதலை கூட உணர முடியாத ரசம் வைக்கும் சாதா புலியாகத்தானே உள்ளீர்கள். அன்பே, அப்படி என்றால் நீ என்னை காதலிக்கிறாயா? போ. போ. சூலாயினி, என்ன தெரிகிறது? பக்கத்தில் நானும் இருக்கிறேனா?